குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதி குரு. தனுசு மீனம் இரண்டும் குருவுடைய வீடுகள். தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே இருந்த குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள். இப்பொழுது அது முடிந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறது. 10ஆம் இடத்திலே குரு தனுசை பொறுத்தவரை நன்மை தான் செய்யும். ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு கெடுதல் பண்ணாது. எந்த ராசி அதிபதியும் தன் ராசிக்கு கெடுதல் பண்ணாது. அதிலும் வியாழ பகவான் ஒரு மிகப்பெரிய சுப கிரகம். சுபர்களிலே முதன்மைப்படுத்தி சொல்வது குருவைத்தான். அந்த சுப கிரகமான குரு உங்கள் ராசி அதிபதியாகவும் உள்ளது. அந்த குரு இப்பொழுது 9ஆம் வீட்டிலிருந்து நகர்ந்து 10ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறது. 10ஆம் இடம் என்பது கன்னி ராசி. குருவிற்கு நட்பு வீடு. நட்பு வீடாகிய 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய வீடுகளை குரு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு பார்க்க போகிறது. 10ஆம் இடத்திலே இருக்கும் குரு ஒரு குறுகிய காலத்திற்கு அதிசாரத்தில் 11ஆம் இடத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அதுவும் இன்னும் நன்மை செய்யும். அது இந்த கார்த்திகை மாசத்திலே குரு அதிசாரம் பெறுகிறது. அந்த நேரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு இதைத்தான் அதிகரிக்கும். பணமும் வரும். 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்து அதற்காக நீங்கள் மருந்து மாத்திரைகளெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சாதாரணமாக நார்மலாக கொண்டு வந்து விடலாம். ஆரோக்கியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை குரு கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ருணம் கிடையாது. ருணம்னா கடன். ரோகம் கிடையாது. ரோகம்னா வியாதி, அதுவும் கிடையாது. நோய் நொடிகளற்ற நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்களே, அந்த குறைவற்ற செல்வத்தை குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கும். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவீர்கள். 20 வருஷத்துக்கு ஹவுசிங் லோன் வாங்கினவங்களாம் கூட இப்போ முன்கூட்டியே பணத்தை கட்டி ப்ரீ க்ளோசர் பண்ணிடுவாங்க லோனை. இந்த இஎம்ஐ தொந்தரவு, கடன் தொல்லை, வட்டி தொல்லை, அந்த மாதிரி அவசரப்படுறவங்களாம் அதிலிருந்து டோட்டல் ரிலீஃப், கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். கடன் இருக்காது, வியாதி இருக்காது. எதிரிகள் தொல்லை கொடுக்க மாட்டார்கள். அல்லது அவர்களுடைய பல்ல பிடுங்கி வைக்கிற மாதிரி ஏதாவது நடந்துடும். எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை மடக்கி எங்கேயாவது உங்களை பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சவெல்லாம் அவனுக்கு வேறு பிரச்சனை அதை பார்க்க போயிடுவான், உங்களை விட்டுருவான். அவர்களின் கவனம் திசை திருப்பப்படும். எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது எதிரிகள் எல்லாத்தையும் நண்பர்களாக்குன்னு வேண்டிக்கணுமா. என் எதிரிகள்லாம் ஒழிஞ்சு போகணும்னு வேண்டிக்கூடாது. அவனை ஒழிக்கிறதுக்கு நீ யார்? அதுக்கு கடவுள் இருக்கார். அதே மாதிரி பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். எப்போதும் மாதிரி வர்றதில்லை, அதிகமாகவே பணம் வரும். பண விஷயத்தில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூட வந்தால் சௌரியமாக இருக்கும்னு நினச்சா இப்போ வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.